வணிக நிறுவனங்கள் தனிச்சையாக செயல்பட முடியாது. மனித இடையீட்டாளர்களின் மூலமாக மட்டுமே செயல்பட முடியும். வணிக செயல்பாட்டை பற்றி உறுப்பினர்கள் அனைவரும் வருடத்திற்கு ஒருமுறை ஒன்று சேர்ந்து விவாதிப்பார்கள். பெரிய நிறுவனங்களில் அனைத்து முடிவுகளும் மற்ற உறுப்பினர்களின் ஒத்த கருத்துடன் எடுக்கப்படுகின்றன. கூட்டங்கள் செயலாளரால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. சில நேரங்களில் அலுவலக மேலாளரும் ஒரு செயலாளராக செயல்படுகிறார். நிறுவனத்தின் கூட்டங்களை கூட்டுவதும் அறிக்கை சமர்ப்பிப்பதும் அலுவலக மேலாளரின் முக்கிய கடமையாகும். கூட்டம் என்பது நிறுவனத்தின் குறிக்கோளை அடைவதற்கு உறுப்பினர்களிடையே நடைபெறும் கலந்துரையாடல் ஆகும். இது வாய்மொழி தொடர்பின் மூலம் தகவலை பகிர உதவுகிறது. புதிய வாய்ப்பு அல்லது சிக்கலை தீர்க்க ஆழ்ந்த கலந்தாலோசித்தல் மூலம் சரியான முடிவுகளை எடுக்க பயன்படுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியால் தொலைபேசி, ஸ்கைப் காணொலி முதலியவற்றின் வாயிலாக கூட்டங்கள் எளிமைப்படுத்தப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் ஒரு நிகழ்ச்சி நிரலை பின்பற்றி நடைபெறும் கூட்டம் முறையான கூட்டம் ஆகும். நண்பர்களிடையே எந்த முறைமைகளையும் பின்பற்றாமல் நடைபெறும் கூட்டம் முறைசாரா கூட்டங்கள் ஆகும். கூட்டத்திற்கு முன்பும் பின்பும் தயாரிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். கூட்டம் நடத்துவதற்கு முன் கூட்ட அறிவிப்பு, நிகழ்ச்சி நிரல். கூட்டம் நடந்த பின் நிகழ்ச்சி குறிப்பு. ஒரு நிறுவனத்தில் கூட்டம் நடத்தப்படும் போது அனைத்து உறுப்பினர்களுக்கும் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். உறுப்பினர்களுக்கு கூட்டம் நடைபெறுவதற்கு 7 நாட்களுக்கு முன்னதாகவே அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். உறுப்பினர்கள் வெகு தொலைவில் இருந்தால் 21 நாட்களுக்கு முன், அதாவது நீண்ட அறிவிப்பு கொடுக்கப்பட வேண்டும். நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் என்பது கூட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. இது உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு தங்களை முன்கூட்டியே தயார் செய்து கொள்ள உதவும். நிகழ்ச்சி நிரல் வணக்க உரையில் ஆரம்பித்து இறுதியில் கூட்டத்தை ஒத்திவைக்கும் அறிவிப்போடு முடிவடைகிறது. கூட்டத்தின் நிகழ்ச்சி குறிப்பு. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் குறிப்பே கூட்டத்தின் நிகழ்ச்சி குறிப்பு ஆகும். இதன் முக்கிய நோக்கம் அத்தியாவசிய வேலைகளை சுருக்கமாகவும் துல்லியமாகவும் பதிவு செய்வதே ஆகும். கூட்டம் தொடர்பான படிவம். கூட்டம் தொடர்பான படிவம் கணினி வாயிலாக உருவாக்கப்பட்ட ஒரு மின்னணு காகித ஆவணம் ஆகும். அறிக்கை. அறிக்கை என்பது உண்மை மற்றும் தகவல்களின் தகவல் விளக்கமாகும். அறிக்கையின் வகைகள். வழக்கமான அறிக்கைகள், சிறப்பு அறிக்கைகள், முறைசார் அறிக்கைகள், முறைசாரா அறிக்கைகள். அறிக்கையின் வடிவமைப்பானது தகவல்களை ஒருங்கமைத்தல் மற்றும் வழங்குதல் முறையை வரையறுக்கின்றது. ஒரு நல்ல அறிக்கை தெளிவாக, துல்லியமாக, எளிமையாக, நடுநிலைமையாக, இலக்கண பிழைகள் இல்லாமல் இருத்தல் வேண்டும். இவ்வாறாக அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படுகின்றன.